மாநில புதிய முதல்வராக ஹரியானா மாநில பாஜக தலைவர் நயாப் சைனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். நயாப் சைனி எப்பொழுது முதல்வராக பதவியேற்க உள்ளார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஹரியானா மாநில புதிய பாஜக முதல்வராக நயாப் சிங் சைனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக இன்று காலை ஹரியானா மாநில முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்காக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் மேலிட பார்வையாளர் அர்ஜுன் முண்டா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 5 மணி அளவில் அவர் ஹரியானாவினுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். தற்போது அனைத்து பாஜக எம்எல்ஏக்களும் ஆளுநரை சந்தித்து ஆதரவு கடிதத்தை அளிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்திலே செல்ல இருக்கின்றனர். குறிப்பாக நயாப் சிங் சைனி தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. அவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருக்ஷேத்ரா மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார். கடந்த ஆண்டுதான் அவர் ஹரியானா மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இவர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர். ஜாட் அல்லாத ஒருவர் ஹரியானா மாநில முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலே குருக்ஷேத்ரா மக்களவை தொகுதியில் 3.85 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மக்களவை தேர்தல் மற்றும் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக இவர் 2014ஆம் ஆண்டு ஹரியானாவில் இருக்கக்கூடிய நரைன்கர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். அதனை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ஹரியானா மாநில அமைச்சராக கட்டாருடைய அமைச்சரவையில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்துதான் 2019ஆம் ஆண்டு அவர் மக்களவை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். தற்போது இவர் முதல்வராக தேர்வு செய்ய இருப்பதை தொடர்ந்து ஏற்கனவே முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டார் மக்களவை தேர்தலில் போட்டியிட இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஹரியானாவுல இந்த முதல்வர் மாற்று மாற்றத்திற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கிறது. ஹரியானாவுல பாஜக துஷ்யந்த் சௌதாலா தலைமையிலான ஜேஜேபி கட்சியோடு கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகின்றது. இந்த ஜேஜேபி எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஹரியானாவில் மொத்தம் உள்ள 10 தொகுதிகளில் எங்களுக்கு 2 தொகுதிகள் வேண்டும், நாங்கள் போட்டியிட ஆசைப்படுகிறோம் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக பாஜகவோடு பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடைபெற்றது. நேற்று இரவு கூட துஷ்யந்த் சௌதாலா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். ஆனால் ஜேஜேபி கட்சிக்கு 2 தொகுதிகளை வழங்க பாஜக மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் அதன் காரணமாக ஜேஜேபி கட்சி அதிருப்தியில் இருப்பதால் கூட்டணியை முறித்துக் கொள்ள இருப்பதாகவும் கூட தகவல் கிடைத்தது. எனவே ஜேஜேபி கட்சியை கூட்டணியிலிருந்து கடத்தி விட்டுவிட்டு தற்போது ஹரியானாவில் இருக்கக்கூடிய சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹரியானாவில் மொத்தம் 90 சட்டப்பேரவை தொகுதிகள். ஆட்சி அமைப்பதற்கு 46 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் பாஜகவுக்கு 41 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ளது. சுயேட்சைகள் 7 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் ஆதரவோடு பாஜக எஞ்சியுள்ள ஆட்சி காலத்தை நடத்தும் என்று தெரிகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.